தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாப்பிரெட்டிப்பட்டி அப்படின்னு ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் திமுக சார்பாக பழனியப்பன் அப்படிங்கிற வேட்பாளரும், அதிமுக சார்பாக மரகதம் வெற்றிவேல் அப்படிங்கிற வேட்பாளரும் போட்டி போடுறாங்க. இதில் மரகதம் அவங்க யார் அப்படிங்கிற நம்ம அப்புறம் பார்ப்போம். அந்த மரகத்துக்கு பின்னாடி உள்ள பேர் இருக்கு பாருங்கள், வெற்றிவேல்னு ஒரு பேர். அந்த பேரில் தான் மிகப்பெரிய சிக்கலே இருக்குது. இந்த வெற்றிவேல் யாருனாக்கா ஒரு மிகப்பெரிய ரவுடியாகவும் கொலைகாரராகவும் அந்த பகுதியில் சுற்றி வரக்கூடிய ஒரு நபர் தான் வெற்றிவேல். ஒரு கொலை இல்லை, 2 கொலை பண்ணியிருக்காப்புல. இந்த 2 கொலைக்கான வழக்கும் போயிட்டு இருக்கு. இந்த 2 கொலையிலையுமே தண்டிக்கப்படக்கூடிய நபராக இருப்பவர் தான் அந்த வெற்றிவேலு. அவர் கொலைகாரராக இருக்கிற பட்சத்தில் தான் அந்த கட்சியில் சீட்டு கொடுக்காம தலைமையை அவருடைய மனைவிக்கு சீட்டு கொடுத்துருக்கு. சரி, அந்த 2 கொலைகள் எதற்காக நடத்தப்பட்டுச்சு, எதன் பொருட்டு நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வெற்றிவேலுடைய அப்பா இருக்கார் பாருங்க, இவருடைய ஃப்ளாஷ்பேக்கே இவ்வளோ மோசமாக இருக்குனாங்க. வெற்றிவேலுடைய அப்பா அவரும் அதிமுககாரர் தான், பரம்பரை அதிமுக இருந்திருக்காங்க. ரத்தத்தின் ரத்தமாக இருக்கிறதுனால தான் எல்லாருடைய ரத்தத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல் இருக்கு. அவங்க அப்பா இவரை விட மிகப்பெரிய ஒரு ஜில்லா ரவுடியாக அவங்க அப்பா இருந்திருக்காரு. அப்பாவுடைய பேர் அரங்கநாதன். ஆனால் அரங்கநாதன் ஊரில் யாரும் தெரியாது, ரவுடி ரங்கன் அப்படின்னா தான் ஊருக்குள்ள எல்லாருக்குமே தெரியும். அப்படியாப்பட்ட ஒரு ரவுடி ரங்கனுடைய பையன் தான் இந்த வெற்றிவேல் என்கிற ஒரு மிகப்பெரிய ரவுடி. இந்த 2 பேருடைய 2 பேர் இல்லை, இந்த 3 பேருடைய எந்த 3 பேர், மரகதம் அவங்க, வெற்றிவேலு, இந்த ரவுடி ரங்கன் என்கிற அரங்கநாதன், இந்த 3 பேருடைய ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மரகதம் அப்படிங்கிறவங்க நம்ம அப்புறம் பார்ப்போம். முதல்ல இந்த வெற்றிவேல் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்ப்போம். அதிமுகவில் ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்காப்புல, தருமபுரியில் அந்த நகர செயலாளர் அப்படியாப்பட்ட ஒரு பொறுப்புகள் இருக்காப்புல. இவருடைய அப்பா யாருனாக்கா அரங்கநாதன், அதான் ரவுடி ரங்கன். அவருடைய ஃப்ளாஷ்பேக்குன்னு அப்புறம் வர்றேன். முதல்ல இந்த வெற்றிவேலுடைய மேட்டர் முடிச்சிருவோம். இவர் மீது 2 வழக்கு இருக்குது, 2மே கொலை வழக்கு, 2மே அப்பட்டமான கொலை வழக்கு. முதல் கொலை வழக்கு எப்போ அவர் மேலே பதியப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா 1994 அவர் கொலை செய்ததாக ஒரு வழக்கு அவர் மேலே பதியப்பட்டிருக்கு. அந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டு கொலையுண்டவருடைய பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி என்கிறவர் தான் அதில் கொலை செய்யப்பட்டார். இந்த கிருஷ்ணமூர்த்தி யாருன்னா அதிமுகவில் ஒரு பொறுப்பில் இருந்திருக்கிறாப்புல. அந்த கிருஷ்ணமூர்த்தி ஏகப்பட்ட நல்ல பேர் ஏரியாக்குள்ளே, ரொம்ப நல்ல மனுஷனாக எல்லா மனிதர்களையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு நபராக கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறார். ஜாதி பாகுபாடு கூட பார்க்காத ஒரு நபராக கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறார். அதனால் ஊருக்குள்ளே கிருஷ்ணமூர்த்தி ஏகப்பட்ட நல்ல பேர். அப்போ கட்சிக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த பொறுப்புகளுக்கு வருவாங்க இல்லை. அப்போ கிருஷ்ணமூர்த்தி அங்கே வந்து ஒரு 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 பதவிக்கு போட்டி போடுறாப்புல, 13வது வார்டு. ஆமாம், அவங்க அப்பாவுடைய கிருஷ்ணமூர்த்தியுடைய அவங்க அப்பா ஒரு சொந்த ஊரான குமாரசாமிப்பேட்டையில் 13வது வார்டுக்கு வட்ட செயலாளர் பதவிக்கு போட்டி போடுறாப்புலங்க. வட்ட செயலாளர் பதவிக்கு கிருஷ்ணமூர்த்தி போட்டி போடுறாப்புலன்னு தெரிஞ்சவனே எதிர்த்து யாராவது அதிமுகவில் போட்டி போட்டால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால கிருஷ்ணமூர்த்திக்கு எதிராக யாருமே ஆஜராகலை, யாருமே அதில் பங்கெடுக்கலை. ஏன்னா கிருஷ்ணமூர்த்தி அவ்வளோ நல்ல பேர். அதனால் அதையும் தாண்டி ஒருத்தர் சில குரூப்புகள் உள்ளே வந்து போட்டி போட வருது. அதில் ஒரு முக்கியமான குரூப் ஒரு கும்பலனுடைய, ஒரு ரவுடி கும்பலுடைய தலைவன் தான் நம்மால் வெற்றிவேல் அவர்கள். அப்போ வரும்பொழுது கிருஷ்ணமூர்த்தி இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணமூர்த்தி தான் அப்படிங்கிறதுனால, அப்போ கிருஷ்ணமூர்த்தி இல்லாமல் பண்ணிட்டாக்கா, அப்போ கிருஷ்ணமூர்த்தி இல்லாமல் பண்ணது நான் தான் அப்படின்னு ஆகிட்டாக்கா, அப்போ கிருஷ்ணமூர்த்தி இடத்துக்கு நான் போயிட முடியும்ல அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு கிருஷ்ணமூர்த்தியினுடைய படுகொலை நடத்தப்படுகிறது. அந்த படுகொலையில் மிக முக்கியமான குற்றவாளியாக கருதப்படுறது யார், நம்ம ஐயா வெற்றிவேல் அவர்கள் தான். அதுக்கப்புறம் ஐயா வெற்றிவேல் அவர்கள் கிருஷ்ணமூர்த்தியோட இடத்துக்கு போகிறாரு. கிருஷ்ணமூர்த்தியோட இடத்துலேருந்து இன்னும் சில பல ரவுடித்தனங்களை, அயோக்கியத்தனங்களை, பொறுக்கித்தனங்களை, குண்டாஸ்தனங்களை ஊருக்குள்ளே பண்ணுறாரு. அதனால் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட்சியில் மேல் பொறுப்புக்கு வராப்புல. அப்போ ஒரு மாவட்ட அந்த நகர செயலாளர் அந்த பதவிக்கான போட்டி வருது. இது 1994 நடந்த கொலை வழக்கு, இந்த கிருஷ்ணமூர்த்தி சம்மந்தப்பட்ட கொலை வழக்கு. இந்த கொலை வழக்கில் மிக முக்கியமான குற்றவாளியாக இருப்பவர் யாருனாக்கா இந்த வெற்றிவேல் என்கிற நபர் தான். இப்போ நம்ம அடுத்த வழக்கு பார்ப்போம். அடுத்த வழக்கு 2009 அதே தருமபுரியில் அந்த மாவட்ட செயலாளருக்கான ஒரு கட்சிக்குள்ளே நடக்கிற தேர்தல் வருது. அந்த தேர்தலில் இன்னொரு பக்கம் இந்த பக்கம் வந்து வெற்றிவேல் போட்டி போடுறாப்புல மாவட்ட செயலராக, மாவட்ட நகர செயலாளர், அந்த நகர செயலாளருக்கு போட்டி போடுறாப்புல வெற்றிவேல் போட்டி போடுறாரு. ஆப்போசிட்டில் போட்டி போடுறது ரவி, அதே கட்சியில் அதிமுக கட்சியில் இன்னொரு நபர் ரவியினுடைய சகோதரர் தான் வீரமணி. அப்போ வெற்றிவேலுடைய கும்பலுக்கும் ரவி, வீரமணி அவங்களுடைய கும்பலுக்கும் வந்து அங்கே வாக்குவாதம் ஆகுது. இப்போ வெற்றிவேல் என்ன சொல்கிறாப்புனாக்கா, ரவி அவங்க வீரமணியை பார்த்து, நீ என்ன பெரிய ஆள் புண்ணாக்கா அப்படின்னு அந்த அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ்லாம் பயன்படுத்தி அவர் பேசுகிற வழக்கமான அதிமுக வேர்ட்ஸில் அவர் பேசியிருக்காரு. அவங்களும் பதிலுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆள் புன்னகையா அப்படின்னு பேச போய் அது மிகப்பெரிய சண்டையை வெடிச்சிருக்கு. அப்போ தருமபுரியில் உள்ள அதிமுக மாவட்ட அலுவலகத்தினுடைய வாசலில் வச்சு வெற்றிவேலுடைய நண்பர் ஒருத்தர், பூக்கொடை ரவின்னு நினைக்கிறவருடைய பேர், அவர் என்ன பண்ணுறாப்புல, படார்னு இடுப்பில் இருந்த கத்தியை உருவி தான் மச்சான் வாங்கி போடு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போடல, நேக்கா வெற்றிவேலுக்கு எல்லாம் மாற்றி விட்றாப்புல. வெற்றிவேல் வாங்கி அதே சொந்த கட்சியை சார்ந்த ரவியினுடைய சகோதரர் வீரமணி
வீரமணியை வந்து கத்தி எடுத்து 5 முறை அவருடைய நுரையீரலை நுரையீரல் கிட்ட நுரையீரலை அட்டாக் பண்ணி 5 தடவை குத்திருக்காரு. இது எல்லாமே பேப்பரில் வெளிவந்த செய்திகள். இது தினமணியில் வந்திருக்கு, அப்புறம் ஜூவியில் வந்திருக்கு, இன்னும் பல பத்திரிகைகளில் இந்த செய்திகள் வெளிவந்திருக்கு. அப்போ வீரமணியை போட்டு தள்ளுறாப்புல, வீரமணியை போட்டு தள்ளின வழக்கில் தலைமறைவாயிடுறாப்புல. இவர் உட்பட்ட இன்னும் பல பேர் மேலே அந்த வழக்கு பதிவு பண்ணப்படுது. அதுக்கப்புறம் தருமபுரி மாவட்டத்தினுடைய சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்படுது. சிபிசிஐடிக்கு மாற்றினாலும் தலைமறைவாயிட்டாப்புல, எங்கே இருக்கா அப்படின்னு ஆள் தெரியல, ஆள் அப்ஸ்காட். அப்போ ரொம்ப நாள் கழிச்சு இது தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்படுறாங்க. அப்போ அதிமுகவினுடைய கவர்மெண்ட்டுக்கு அது பெரிய சிக்கலாகுது. ஜெயலலிதா அவர்கள் அப்போ இருக்காங்க அதிமுக தலைவராக. அப்போ ஜெயலலிதா அவர்களுக்கும் பெரிய தலைவலியாக மாறினதுக்கப்புறம் இதுக்கு மேலே வெளியில் இருந்தாக்க விடமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அது ஜெயலலிதா அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் பெரிய தலைவலியை கொடுக்கக்கூடிய வழக்காக மாறுது. அதனால் இதுக்கு மேலே வெளியில் இருந்தோம்னாக்கா போலீஸ் விட்டு வைக்காது, ஜெயலலிதா என்கிற முன்னாள் முதலமைச்சர் அவங்களும் விட்டு வைக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால தலைவர் சரண்டராகிற செய்தி கூட தினகரனில் வந்து அது பதிப்பாக இருக்குது. தருமபுரி அதிமுக நிர்வாகி கொலை, அதிமுக செயலாளர் காட்பாடியில் சரண் அப்படிங்கிற செய்தி கூட வந்திருக்கு. அப்போ காட்பாடியில் போய் தான் அவர் சரண்டர் ஆகிறாப்புல. இது மட்டும் இல்லை, இப்போ இவருடைய மனைவி தான் இப்படியாக ஒரு 2 கொலைகளை பண்ண ஒரு கொலைகாரன் தான் இந்த வெற்றிவேல் என்கிற அதிமுகவினுடைய மாவட்ட நிர்வாகியாக இருக்காப்புல. இவனுடைய மனைவி தான் மரகதம். ஏன் இவருக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னாக்கா, நம்ம வெற்றிவேல் அவர்களுக்கு ஏற்கனவே சீட்டு கொடுத்தாங்க. எங்கே கொடுத்தாங்கனாக்கா பெண்ணாகரத்தில் சீட்டு கொடுத்துருக்காங்க. 2006ன்னு நினைக்கிறேன், 2006 தான் நினைக்கிறேன். அப்போ இவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. மக்களுக்கு இவர் யார் என்னங்கிறது தெரியும்ல. அதிமுக அப்போ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி திமுக எப்படி வீழ்த்துறது அப்படின்னு என்னதான் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி இருந்தாலும் சொந்த தொகுதியில் உனக்கு செல்வாக்கு இருக்கணும்ல. அப்போ அந்த மக்கள் மத்தியில் நீ யார் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும்ல. அப்படியாக இந்த வெற்றிவேல் எப்படியாப்பட்ட நபர், அவங்க அப்பா எப்படியாப்பட்ட நபர், அவர் ஒரு ரவுடி ரங்கன்னாக்கா இவன் அதை விட ரவுடி ரங்கன் ஸ்கொயராக இருக்கிறான். அப்போ இவங்ககிட்ட யாருமே நெருங்க முடியாது. பொதுமக்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியவன், பொதுமக்களை மிரட்டி அதில் பணம் சம்பாரித்து பணம் பிடுங்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு ரவுடி, ஒரு இந்த என்ன சொல்லுவாங்க ஜில்லா ரவுடி, ஜோப்ரா ரவுடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதாவது இந்த கடத்தரில் நின்றுக்கிட்டு அங்கே போகிறவன வழிப்பறி செய்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு ரவுடி தான் வெற்றிவேல். அதனால் பெண்ணாகரத்தில் சீட்டு கொடுத்தாக்க ஜெயிச்சிட முடியுமா, லோக்கலில் செல்வாக்கு வேணும்ல. அப்போ அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அதனால் பெண்ணாகரத்தில் யாரும் வெற்றிவேலுக்கு ஓட்டு போடல. அதனால் படுதோல்வி அடைஞ்சிறார் நமது வெற்றிவேல் அவர்கள். அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷனில் போயிட்டு சீட்டு கேட்குறாப்புல. சீட்டுக்கு தலைமையில் எப்பா ஏற்கனவே உன் மேலே 2 கொலை கேஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கட்சிக்காரன் முழுக்க உன் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறான், யாராக இருந்தாலும் மிரட்டுற, அடிக்கிற, உதைக்கிற, ஆள் கடத்தல் பண்ணிடுற, தூக்கி வச்சு எங்கேயாவது லாக் பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கார மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து பேரும் உன் மேலே வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு ஏகப்பட்ட புகார்கள் கட்சிக்குள்ளேயே உன் மேலே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உனக்கு சீட்டு கொடுக்க முடியும்? இப்போ 2 கேஸ்லையும் உனக்கு தீர்ப்பு வர போகுது. தீர்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ உள்ளே போயிடுவேன் அப்படின்னு கட்சி மட்டும் இல்லை, ஊருக்குள்ளே, உலகத்துக்குள்ளே, உங்கள் சொந்தக்காரங்களுள்ள எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ அங்கே உள்ள சாட்சியங்கள் எல்லாமே உனக்கு எதிராக இருக்குது. அனைத்து சாட்சியங்களும் சிபிசிஐடி மூலியமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த வழக்கில் உனக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அப்போ சீட்டு கொடுத்து ஒருவேளை நீ ஜெயிச்சினாக்கா தண்டனை அறிவிச்சதுக்கு அப்புறம் நீ எம்எல்ஏவோ தொடர முடியாது. அப்புறம் பை எலெக்ஷன் வரும், திரும்ப அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதனால் வந்த வழியே 9 துவாரங்களிலும் அங்கிட்டு பஞ்சு இருக்கு, எடுத்து அடைச்சிக்கிட்டு நீ கிளம்பு அப்படின்ட்டாங்க. ஆனால் தன்னுடைய ரவுடி செல்வாக்கை பயன்படுத்தி, தன்னுக்கிட்ட உள்ள அந்த கும்பல் செல்வாக்கை பயன்படுத்தி மிரட்டி, எனக்கு இல்லைனா பரவாயில்ல, என் பொண்டாட்டிக்காவது சீட்டு கொடு, அப்போ எனக்கும் என் பொண்டாட்டிக்கோ சீட்டு இல்லைனாக்கா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் இல்லாத சீட்டு வேறு எவனுக்கு நீ கொடுக்குறங்கிறத நான் பார்க்குறேன். அப்படி கொடுத்தாக்கா அவன் உயிரோடு இருப்பானாங்கிறத நான் பார்க்குறேன். அப்படி உயிரோடு இருந்தான்னாக்கா அவன் எப்படி ஜெயிக்கிறாங்கிறத நான் பார்க்குறேன். எப்படி ஓட்டு கேட்டு ஊருக்குள்ளே வர்றாங்கிறத நான் பார்க்குறேன். வந்தாக்கா எப்படி ரத்த வாடை இல்லாமல் வெளில போகிறாங்கிறத பார்க்குறேன் அப்படின்னு மாவட்ட செயலாளர் கேபி அன்பழகன் அவர்கள்ட்டே மிரட்டியிருக்காப்புல. அப்புறம் இப்படி மிரட்டினோடனே சரி வழி இல்லாமல் சரி அவருக்கு சீட்டு வேண்டாம், அவர் பொண்டாட்டிக்காவது சீட்டை கொடுங்க, இல்லைனாக்கா மாவட்ட செயலாளரான எனக்கே அவன் வந்து கொலை மிரட்டல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளருக்கே கொலை மிரட்டல் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடி தான் வெற்றிவேல். 2 கொலை வழக்கு தீர்ப்பு வர போகுதுனாக்கா அவனுடைய மனைவிக்கு எப்படி சீட்டு கொடுப்பாங்க? எப்படியும் ஊர் மக்களுக்கு தெரியும்ல, அங்கே உள்ளவங்களுக்கு இவன் எவ்வளோ பெரிய கொலைகாரன் அப்படின்னாக்கா அவங்க மனைவி நிப்பாட்டினாங்க, தெரியாமல் போயிடுமா? மனைவி நிப்பாட்டிட்டாங்க, சரி மனைவி எம்எல்ஏ ஆகிட்டாங்க. ஏன்னா மனைவி போய் தொகுதி முழுக்க எல்லோரும் வேலை பார்த்துட்டு எம்எல்ஏ வேலையை அவங்களா பார்க்க போகிறாங்க. ஊர் உலகத்தில் அப்படியே நடக்குது. இப்போ பெண்களை நிற்க வைக்கிறாங்க அப்படின்னாக்கா, அதாவது இந்த பெண்களை வந்து கண்டிப்பாக நிற்க வைக்கணும் அப்படிங்கிற தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் பெண்கள் நிற்க வச்சுருவாங்க. அவன் புருஷன் இருக்கான் பாருங்க, அவன் தான் அங்கே எம்எல்ஏவாக போயிட்டு வர்றது, கையெழுத்து போட மட்டும் கூட்டு போவாங்க துண்டை போட்டு. மற்றபடி அந்த எம்எல்ஏ வேலைகள் முழுக்க யார் பார்க்குறதுனாக்கா இந்த இவர் தான் பார்ப்போம். இந்த புருஷன் இருக்கார்ல, அவர் தான் போய் கலெக்ஷனை வாங்குறது, கமிஷனை வாங்குறது, ஊருக்குள்ளே ஜபர்தஸ்தாக தெரியுது, முழுக்க எம்எல்ஏவாக அவர் தான் இருப்பா. அப்படி
அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா திரும்ப அடுப்பாங்கறக்குள்ளே சமையல் செஞ்சுக்கிட்டு ஒரு வெந்நீர் போட்டு கொடுத்துட்டு 9 மணிக்கு வரும்பொழுது காலமுக்கி விட்டு கையமுக்கி விட்டு அப்படி தான் இருப்பாங்க. அப்போ மரகதத்துக்கு சீட்டு கொடுத்தாக்கா அங்கே எம்எல்ஏவும் யார் இருப்பா? வெற்றிவேல் தான் இருப்பாப்புல. அதனால் எப்படியும் மரகதம் ஜெயிக்க மாட்டாங்கிறது வேறு விஷயம். ஆனால் தனக்கு வராத சீட்டு, என் மனைவிக்கு வராத சீட்டு வேறு எவனுக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப குறியாக இருக்காப்புல. அப்போ அதிமுக தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி. அந்த 2வது பெரிய கட்சியுடைய தலைமையே பயப்படும் அளவுக்கான ஒரு ரவுடி, ஒரு பேட்டை பிஸ்தா தான் நமது வெற்றிவேல் அவர்கள். இப்போ சமீபத்தில் கூட இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்திருக்கு. அந்த தருமபுரி மாவட்டத்தில் வேற ஒரு தொகுதியில் வேட்பாளர் அறிமுக கூட்டம். அங்கே பாமக கேண்டிடேட்டுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாமக கேண்டிடேட்டுக்குன்னா அறிமுக கூட்டம் நடந்திருக்கு. அங்கே வெற்றிவேல் போகும்பொழுது அங்கே உள்ள அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் அவங்களுக்கும் வெற்றிவேலுக்கும் பிரச்சனையாக இருக்குது. வெற்றிவேல் தான் சொந்த கட்சிக்காரன் யாரையுமே மதிக்கிறது கிடையாது. ஆனால் பாமக கட்சியில் உள்ளவங்களும் மதிக்கிறாப்புல. அந்த கேண்டிடேட்டு அங்கே உள்ள மாவட்ட செயலாளர், மாவட்ட பொறுப்பு நிர்வாகியில் உள்ள இருக்கிறவங்க அவங்க கூட வெற்றிவேல் நல்ல தொண்டர்கள் இருக்காப்புல. ஆனால் அதிமுக கட்சியில் யாரையும் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது அதிமுகவில் உள்ள நிர்வாகிகள் வைக்கிற குற்றச்சாட்டு. இதுதான் வெற்றிவேல் வரும்போது கேட்குறாங்க, ஏப்பா நீ அந்த கட்சிக்காரனோட க்ளோஸாக இருக்க, நம்ம கட்சிக்காரன் என் டைம்லேயும் க்ளோஸாக இல்லை, ஏதாவது கேட்டாங்க மூஞ்சி முறையை காமிக்கிற, ரவுடித்தனம் பண்ணுற, பொறுக்கித்தனம் பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த அறிமுக கூட்டத்திலே மிகப்பெரிய சண்டையாக மாறி இருக்கு. இப்போ கட்சியில் மாவட்ட பொறுப்பில் உள்ளவங்க, ஒன்றிய பொறுப்பில் உள்ளவங்களே வெற்றிவேலை அணுக முடியல அப்படிங்கிற பொழுது இவ்வளவு ஏன் மாவட்ட செயலாளரே அணுக முடியல, அல்லது மாவட்ட செயலாளரே வெற்றிவேலுக்கு பயந்துட்டு இருக்கிறாப்புல. கட்சியினுடைய தலைமை கிட்ட 2ஆம் கட்ட தலைவராக இருக்கிறவங்களே வெற்றிவேல்கிட்ட பயத்தோடு தான் இருக்காங்க. அவருடைய பேச்சை மீற முடியல, மீறினாக்கா ஏதாவது பண்ணிவிடுவான் ரவுடி பைய அப்படிங்கிற லெவலில் தான் வெற்றிவேல் இருக்காருனாக்கா, நாளை பின்ன ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டோம்னா பொதுமக்கள் எப்படி அவர்கிட்ட நம்பி போய் மனு கொடுக்க முடியும்? எங்கள் ஊரில் தண்ணி வரல, பஸ்ஸு வரல, ரோடு சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை, அல்லது காலேஜ் கட்டணும், பல்கலைக்கழகம் கட்டணும், நம்ம ஊரில் தொழிற்சாலையை கொண்டு வாங்க, அல்லது நம்ம ஊரில் விவசாயத்துக்கு தண்ணி வராமல் இருக்குது, அதை என்னென்னு சட்டமன்றத்தில் போய் பேசுங்க இப்படின்னு மனுவை கொண்டாந்து கொடுக்கும்பொழுது அந்த மக்கள் எப்படி நம்பி கொண்டாந்து மனுவை கொண்டாந்து கொடுக்க முடியும்? எப்படி மக்கள் அவர்கிட்ட பயப்படாமல் ஒரு சங்கோஜமாக பழகி சகஜமாக பழகி எப்படி அவர்கிட்ட கொடுக்க முடியும்? எப்படி இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை அவரை டிஸ்கஸ் பண்ண முடியும்? முடியாது. இவருடைய அப்பா யாருன்னு பார்ப்போமா? அப்போ உங்கள் அப்பா பேர் அரங்கநாதனுங்க. அவர் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அவர் ரத்தத்தின் ரத்தமாக இருந்திருக்காரு எம்ஜிஆர் பேரிலேருந்து. அரங்கநாதன்னா ஊருக்குள்ளே யாருக்குன்னு தெரியாது, ரவுடி ரங்கன் தான் தெரியும். அவர் அரங்கநாதன், அவங்க அப்பாவுடைய பேர் ஊருக்குள்ளே ரவுடி ரங்கன் அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு ஒரு ரவுடியாக இருந்திருப்பாருன்னு பாருங்கள். தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் தோட்டத்தை கூட்டு கொண்டு போய் அடிப்பார். அப்புறம் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டால் உள்ளே கொண்டு போய் உருன்னு விரிச்சிட்டு அவர் இன்னொரு சட்டையை போட விட்டுட்டு அவங்களுடைய தலையெல்லாம் சீவி விட்டு வெளில சிரிச்ச மேலேயே கொண்டு வருவார். அப்படிங்கிற ஒரு ரவுடித்தனமான வேலையை எம்ஜிஆர் பார்ப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படியாப்பட்ட எம்ஜிஆர் ரவுடி ரங்கம் வராப்புல அப்படின்னாக்கா கொஞ்சம் பயப்படுவாப்புல. ரவுடி ரங்கன் கிட்ட எதையும் வச்சுக்க மாட்டாப்புல எம்ஜிஆர் அப்படின்னு ஊருக்குள்ளே உள்ள எல்லாருமே சொல்லுவாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டத்தில் போய் கேட்டு பாருங்கள். இப்போ அந்த வெற்றிவேலுடைய அப்பா ரவுடி ரங்கன் இருக்காரு, அவரை பார்த்தா எம்ஜிஆரே கொஞ்சம் ஜர்க்காவாக வரோம்ல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆமான்னு சொல்லுவாங்க. இது எதுவும் அவர் எக்ஸாக்ட் பண்ணுறதுக்கோ அல்லது ரவுடித்தனத்தை எக்ஸாக்ட் பண்ணுறதோ சொல்ல, எம்ஜிஆரே கொஞ்சம் பயப்படக்கூடிய ஆள் தான் ரவுடி ரங்கன்னாக்கா பொதுமக்கள்கிட்ட அந்த ரவுடி ரங்கன் எந்த அளவுக்கு டீல் பண்ணியிருந்திருப்பாப்புல, அந்த மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் எந்த அளவுக்கு டீல் பண்ணியிருப்பாப்புல நீங்களே பார்த்துங்க. அப்படியாப்பட்ட ரவுடி எனக்கா அவங்க அப்பா மேலேயே கேஸ் இருக்குது, கொலை கேஸ் இருக்குது. இந்த ரவுடி ரங்கன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அரங்கநாதன் அவர்கள் அவர் மேலே கொலை கேஸ் இருக்குது, அவரும் கொலை செய்திருக்கிறார். அந்த கொலை கேஸ் அவர் மேலே இருக்குது. அவருடைய மகன் தான் தற்போது உள்ள வெற்றிவேல் அவர்கள். அவர் 2 கொலை பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா எத்தனை கொலை பண்ணாமலும் தெரியல, இவர் 2 கொலை பண்ணியிருக்கிறதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறாரு. அந்த வழக்கு தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த குடும்பத்தில் உள்ள வெற்றிவேலுடைய மனைவி தான் மரகதம் அவர்கள். இந்த மரகதம் அவங்களுக்கும் இந்த கட்சிக்கு ஏதாவது தொடர்பு உண்டானாக்கா ஒரு தொடர்பும் கிடையாது. இப்போ கட்சியில் இருக்கிறவங்க நிறைய பெண்கள் இருப்பாங்க, பொறுப்பில் இருப்பாங்க, மகளிர் அணியில் இருப்பாங்க, அல்லது வேறு ஏதோ ஒரு அணியில் இருப்பாங்க, விவசாய அணியில் ஏதோ ஒரு அணியில் இருப்பாங்க. அந்த அணியில் இருந்துக்கிட்டு கட்சி பொறுப்பை பார்ப்பாங்க, கட்சி வேலைகளை செய்வாங்க. அப்படி செஞ்சு சீட்டு கேட்டு கட்சியில் எம்எல்ஏவாக ஆகி அல்லது எம்பியாக ஆகி அவங்க ஒரு புரிதலோடு இருப்பாங்க, சித்தாந்த தெளிவோடு இருப்பாங்க, அல்லது கட்சி புரிதலோடு இருப்பாங்க. அப்படி போய் சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ பேசக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மரகதம் அவர்கள் அப்படியாப்பட்ட செயல்பாடு கிடையாது. அதிமுகவினுடைய ஆர்ப்பாட்டத்திலேயோ போராட்டத்திலேயோ அல்லது அதிமுக போடுற கூட்டங்களுக்கு போகிறதோ அப்படி எந்த ஒரு அரசியல் செயல்பாடும் இல்லாத ஒரு நபர் தான் மரகதம். எனக்கு சீட்டு இல்லைனாக்கா என் பொண்டாட்டிக்காவது கொடுன்னு கேட்டு வாங்கினவர் தான் வெற்றிவேல். ஏன்னா கொலைகேஸ் இருக்குது, அதனால் கொடுக்க மாட்டேங்க, என் பொண்டாட்டி மேலே இந்த கொலைகேசுங்களா அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி தான் வாங்கி வச்சிருக்காப்புல. அப்போ மரகதத்துக்கு ஓட்டு போட்டாக்கா நீங்கள் எப்படி அணுகி மக்கள் தங்களோட பிரச்சனைகளை வெற்றிவேல்ட்டு எப்படி தெரிவிப்பீங்க? எப்படி தெரிவிக்க முடியும்? இப்போ அந்த பாப்பிரெட்டிப்பட்டி சுற்றி முழுக்க நிறைய கட் அவுட்டுகள் போஸ்ட்டுகள் ஒட்டியிருக்கு. அவங்க மரகதம் வெற்றிவேலுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் ஒன்று வரும் பாருங்க, நமக்கு பேக்ரவுண்டில் தான் வச்சுருப்பாங்க, ஃபுல் ஸ்க்ரீன் இப்போ வரும் பாருங்க.
இதில் இப்போ நிறைய பெண்கள் இருப்பாங்க, போட்டி போடுவாங்க எலெக்ஷனில். அவங்க வாக்கு கேட்குறது மாதிரி உள்ள போஸ்டர்ஸ் ஓட்டுறாங்களா, அதில் அந்த கேண்டிடேட் மட்டும் நின்று கும்பிட்றது மாதிரியான ஃபோட்டோஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. திமுகவில் மற்ற எல்லா கட்சியிலுமே அப்படி தான் ஒட்டுவாங்க. ஆனால் இந்த அளவு பாருங்க, புருஷன் முன்னாடியே சேர்ந்து கும்புறது மாதிரி ஃப்ளெக்ஸை போட்டு என் வாக்களிங்கள்னாக்க யாருக்கு வாக்களிக்கிறது? 2 பேரில் யார் கேண்டிடேட்டு? கேண்டிடேட் போட்டால் தான் இருக்கணும். கேண்டிடேட்டோடைய புருஷன் போட்டதுக்கு பக்கத்தில் போட்டு வச்சுருக்காப்புல. அப்போ ஒரு போஸ்டர்லேயே அந்த அம்மாவை வந்து ஓவர்டேக் பண்ணி நானும் கூட நிற்பேன் அப்படின்னு நிற்கிறவர், நாளை முன்னே அவங்க எம்எல்ஏ ஆனாக்கா அந்த அம்மா எப்படி வெளியில் வேலை பார்க்க விடுவாங்க? அப்போ அந்த அம்மா எம்எல்ஏவரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த போஸ்டர்லேயே அவர் தான் வந்து நிற்கிறார் ஓட்டு கேட்குறதுனாக்க, நாளைக்கு அந்த அம்மா ஓட்டுக்கிட்டு விழுந்து எம்எல்ஏ ஆகிட்டாங்கனாக்கா அவர் தான் நம்ம ரவுடி ரங்கனுடைய பையன் இருக்கா அவ்வளோ பாருங்க, இந்த 2 கொலை கேஸில் முக்கிய குற்றவாளியாக இருக்கிற பாருங்க, அவர் தான் நாளைக்கு வருவார். அவர்கிட்ட போய் நீங்கள் என்னென்னு தெரிவிப்பீங்க? ஐயா என்னால் வந்து ஃப்ரீயாக கொலை பண்ண முடியல, ஒரு பிட் பாக்கெட் அடிக்க முடியல மனு கொடுத்தாக்கா அது என்னென்ன தீர்வு விசாரிப்பார். ஐயா ஒரு அடிதடி சண்டை பண்ண முடியலைங்கய்யா, கரெக்டாக ஈரலை பார்த்து ஏற்ற முடியலைங்கய்யா, கொஞ்சம் அங்கே நின்று நகர்றாங்கய்யா, அவனை கரெக்டாக பிடிச்சிங்கய்யா அப்படின்னாக்கா ஒரு 4 பேர் விட்டு அந்த உதவியை செய்வார். மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் என்ன உதவிகளை செய்வார்? சரி, இந்த வெற்றிவேல் அவர்கள் மாவட்ட பொறுப்பில் இருந்திருக்கிறாப்புல, நகர செயலாளராக இருந்திருக்கிறாரு. அந்த மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு அல்லது அந்த தொகுதியில் உள்ள மக்களுக்கு இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு ஏதாவது போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாரா, ஏதாவது கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாரா? தேடி பார்த்தோம்னாக்க ஒரு இளவும் கிடையாது. அப்போ அங்கே உள்ள மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காத ஒரு நபர் இது. அப்போ இந்த அங்கே உள்ள மக்களுக்கு பிரச்சனையே இல்லையா? அப்போ திமுக சரியான ஆட்சி நடத்திருக்கா கடந்த 5 வருஷமா? எந்த பிரச்சனையுமே இல்லை. அங்கே ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகளாவது இருக்கும்ல, அந்த பிரச்சனையை முன் வச்சு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக்கா நாங்கள் எம்எல்ஏ ஆனாக்கா இதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஏதாவது கோரிக்கை வச்சிருக்காருன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு இளவும் இல்லை. வன்னியர் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கார். அங்கே எல்லாமே வன்னியர் சமூகத்தை சார்ந்த கேண்டிடேட் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா வன்னியர் பெரும்பான்மையாக இருக்கிற பகுதி அது. அப்போ சரி, வன்னியர் சமூக மக்கள் பெரும்பான்மையாக இருக்காங்கனாக்கா அந்த வன்னியர் சமூக மக்களுக்கான பிரச்சனைகள் இருக்குங்களா, அந்த பிரச்சனைக்காக நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்களா? இப்போ இடஒதுக்கீடு 10.5% வேணும்னு கேட்குறாப்புல அன்புமணி ராமதாஸ், அவரை நீங்கள் கூட்டணியில் வச்சுருக்கீங்க. 10.5 கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடுங்கிட்டீங்க அதிமுக. இப்போ 10.5 சரின்னு சொல்கிறீங்களா இல்லை சரி இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்போ கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏன் அதிமுக பிடுங்குனீங்க? அப்போ ராமதாஸ் கேட்டது, அவர் அன்புமணி ராமதாஸ் கேட்டது சரியா? அன்புமணி ராமதாஸ் கேட்டது சரியா அல்லது நீங்கள் கொடுத்துட்டு பிடுங்கினது சரியா? இப்போ இடஒதுக்கீடு 10.5 கொடுக்கணும் அப்படின்னா கணக்கெடுப்பு நடத்தணும். ஒரு சாதிலையும் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற கணக்கெடுப்பு நடத்தணும். அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கணக்கெடுப்பு நடத்தினாக்கா அதை வச்சு ரிசர்வேஷனை நம்ம திரும்ப மறுபரிசீலனை செய்ய முடியாது, மறுபங்கீடு செய்ய முடியாது. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிற அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போ அல்லது சாதி வாரி கணக்கெடுப்பையோ வச்சு ஒரு ரிசர்வேஷனை ரீஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ அதை எப்போ ரீஃபார்ம் பண்ணலாம், எப்போ மறுசீரமைப்பு பண்ணலாம் அப்படின்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்குது பார்த்தீங்களா சாதி வாரி கணக்கெடுப்பு, அந்த கணக்கெடுப்பை வச்சு தான் ரிசர்வேஷனை நம்ம மறுகட்டமைப்பு பண்ணுறதோ அல்லது ஏற்றி இறக்குறதோ அதை வச்சு தான் பண்ண முடியுமே தவிர ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிற அந்த கணக்கெடுப்பை வச்சு ஒருபோதும் ரிசர்வேஷனை நம்ம ரீஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ யாருக்கிட்ட நீங்கள் கோரிக்கையை வைக்கணும்? 10.5க்கு முதல்ல கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அது யார்கிட்ட கோரிக்கை வைக்கணும்னாக்கா நீங்கள் கூட்டணியில் இருக்கிற அதிமுக பாமக கூட்டணியில் இருக்கிற பாஜக கிட்ட வைக்கணும். ஏங்க சாதி வாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு கணக்கெடுத்தால் தான் அதை வந்து ரிசர்வேஷன் 10.5 தர முடியுமா இல்லையாங்கிறது பரிசீலனை பண்ண முடியும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கான். உச்சநீதிமன்றத்தை தாண்டி யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் நடத்திட்டீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் 10.5 பாருங்கள் வன்னியர்கள் இவ்வளோ பேர் இருக்கோம், இவ்வளோ பேர் எங்களுக்கு வேலை வாய்ப்புகள்னு சொல்லி 10.5 நாங்கள் வாங்கிப்போங்க, அப்போ நீங்கள் தாங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு அதிமுகவோ பாமகவோ பாஜகவுக்கு இது வரைக்கும் அழுத்தம் கொடுத்துருக்கா? கொடுக்கல. அப்போ வன்னியர் சமூக மக்களை இது திமுக தான் கணக்கெடுக்க மாட்டேங்குது, திமுக தான் கணக்கெடுக்க மாட்டேங்குது. திமுக கணக்கெடுத்தாலும் அதை வச்சு 10.5% ரிசர்வேஷன் தர முடியாது. உச்சநீதிமன்றம் அதுக்கு அனுமதிக்கலை. அப்போ 10.5 தர்றது மாதிரி தந்துட்டு பிடுங்கி வன்னியர் சமூக மக்களை ஏமாத்தினது யாருனாக்கா அதிமுக. 10.5 கொடுங்க, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே அந்த கணக்கெடுப்பை நடத்தலான்னு சொல்லி ஏமாத்தினது இந்த பக்கம் உள்ள பாமக அன்புமணி ராமதாஸ். அப்போ அன்புமணி ராமதாஸ் பாமகவும் வன்னியர் சமூக மக்களை ஏமாத்திருக்கு இந்த 10.5ங்கிற இமேஜை வச்சுக்கிட்டு. இதே மாதிரி அதிமுகவும் வன்னியர் சமூக மக்களை கொடுக்குறது மாதிரி கொடுத்துட்டு இந்த ரிசர்வேஷனை பிடிங்கிட்டு அதிமுகவும் வன்னியர் சமூக மக்களை ஏமாத்திருக்கு. இன்னொரு பக்கம் கணக்கெடுப்பு நடத்தாமல் பாஜகவும் வன்னியர் சமூக மக்களை ஏமாத்திருக்கு. இப்போ மருத்துவ மேல் படிப்பில் ரிசர்வேஷன் கிடையாதுன்னு பிஜேபி கொண்டு வந்துச்சு. மருத்துவ மேல் படிப்பில் ஓபிசினா பிசி எம்பிசி இதில் உள்ள எல்லா சாதியுமே ஓபிசின்னு சொல்லுவாங்க. வன்னியர் சமூக மக்களும் இந்த எம்பிசியில் இருப்பாங்க, அதனால் ஓபிசியில் தான் வருவாங்க. அப்போ மருத்துவ மேல் படிப்பு ரிசர்வேஷன் கிடையாதுனாக்கா வன்னியர் சமூகத்தில் யாரோ சில பேர் படித்து ஒரு மருத்துவர் ஆகிறாங்க, எம்பிபிஎஸ் முடிக்கிறாங்க, அடுத்து மருத்துவத்தில் மேல் படிப்பு படிக்கிறாங்க, அந்த ரிசர்வேஷன் முக்கியம். அப்போ அந்த ரிசர்வேஷன் கிடையாதுன்னு, அதாவது பார்ப்பனர்களுக்கு ரிசர்வேஷன் உண்டு, நல்லா புரிஞ்சுக்கங்க, பார்ப்பனர்களுக்கு உண்டு, ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு உண்டு, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு உண்டு, ஓபிசிக்கு மட்டும் கிடையாதுன்னு இதே பாஜக தான் அதை கொண்டு வந்தாங்க.
அப்போ ஏன்பா பார்ப்பான் கொண்டு உண்டுன்னு சொல்கிற, ஏன்பா வன்னியர்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிற? இப்போ வன்னியர்கள் என்ன அவ்வளவு முன்னேறிய வகுப்பினராக நாங்கள் இல்லையே. பொருளாதாரத்திலும் சமூகத்திலையும் நாங்கள் கல்வியிலையும் பின்தங்கியவர்கள் தானப்பா. அப்போ எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்ல, அதில் பொருளாதாரம் வராது. ஏன்னா பொருளாதாரத்துலேயும் பின்தங்கி இருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். அப்போ எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்ல, அது எப்படி எங்களுக்கு மட்டும் நீ ரிசர்வேஷன் இல்லைன்னு சொல்ல முடியும்? பொருளாதாரத்தில், சமூகத்தில், கல்வியில் எல்லாத்துலேயும் மேலவங்க இருக்கிற பாப்பானுக்கு உண்டுன்னு சொல்கிறேன் நீ. அப்படின்னு என்னைக்காவது அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருப்பாரா? இந்த வெற்றிவேல் கேள்வி எழுப்பியிருப்பாரா? அதிமுக கேள்வி எழுப்பியிருக்குமா? இந்த மருத்துவ மேல் படிப்பில் ஓபிசிக்கான ரிசர்வேஷன் உண்டு அப்படின்னு வழக்க போட்டு அந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்தது யாருனாக்கா வில்சன் எம்பி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள எம்பி. அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் கேஸ் போட்டுச்சு. இந்த கேஸை வாதாடின ஒரு வில்சன். பாமகவுலேருந்து யாருமே வாதாடல. அந்த மணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, வழக்கறிஞர் மணி. இவர் இப்போ பாலு மன்னிக்கணும், பாமக பாலு வழக்கறிஞர். அந்த பாலு போயிட்டு எங்கேயும் போகிறாள்ல, அவங்க இம்ப்ளீடாக திரும்ப உள்ளே போனாங்க. நாங்களும் உள்ளே வரோம்னு சொல்லிட்டு உப்புக்கு சப்பானி மாதிரி இப்போ ஒட்டிக்கிட்டாங்களே தவிர அந்த வழக்கை எடுத்து பாலு வாதாடலை, வில்சன் தான் வாதாடினார். அன்றைக்கி அதிமுகவை சேர்ந்த இந்த இன்பதுரைன்னு ஒருத்தர் போயிருக்கார் பாருங்க, அவங்க தான் அதிமுகவினுடைய வழக்கறிஞர் தலைவர் இன்பதுரை எம்பி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த இன்பதுரை இந்த வழக்கை போட்டு நாங்கள் வன்னியர் மக்களுக்கு, நாடார் மக்களுக்கு, கல்லர் மக்களுக்கு, ஓபிசியில் உள்ள அனைத்து சமூக மக்களுக்கும் நாங்கள் மருத்துவ மேல் படிப்பில் ரிசர்வேஷன் வாங்கி தர்றோம் அப்படின்னு அவரு போய் வழக்கு போடலை. வழக்கு போட்டது திமுக, வாதாடினது வில்சன். அப்போ வன்னியர் சமூக மக்களை ஏமாத்தினது யாரு? வன்னியர் என்கிற அந்த சாதியின் பேரை சொல்லி அன்புமணி ராமதாஸ் ஏமாத்தினாரு, அதிமுக ஏமாத்தினுச்சு, வெற்றிவேல் ஏமாத்தினாரு, எடப்பாடி பழனிசாமி ஏமாத்தினாரு, இன்பதுரை ஏமாத்தினாரு. திமுக ஒருபோது ஏமாத்தலை. சரி, அது அப்படியே இருக்கட்டும். அப்போ வன்னியர் சமூக மக்களையும் ஏமாத்துறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய ரவுடியாக போக்கிரியாக இருக்கிறார், தன்னை கொலை வழக்குகள் இருக்கு, அவங்க அப்பாவும் அவருடைய அவ்வளோ பெரிய கொலை வழக்கில் வச்சிருக்காரு, குடும்பமே அப்போ ஒரு கொலைகார குடும்பமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்க திமுக சார்பாக வேட்பாளர் யாருனாக்கா பழனியப்பன் அப்படிங்கிற வேட்பாளர் நிறுத்திருக்காரு. அவர் என்ன தெரியுமா ஊருக்குள்ள கேம்பெயின் பண்ணும்போது என்ன தெரியுமா சொல்லி கேம்பெயின் பண்ணியிருக்காரு, என்ன நீங்கள் இன்னொரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னாக்கா எம்எல்ஏவாக இந்த பகுதியில் ஒரு யூனிவர்சிட்டியை நான் கொண்டு வர்றேன், படிப்பதற்கு காலேஜ் 5 காலேஜ் திறந்து வச்சிருக்காரு பழனியப்பன் அவர்கள். இது வரைக்கும் 5 காலேஜ் அந்த பகுதியில் திறந்து வச்சிருக்காரு. இப்போ காலேஜ் திறந்து வச்சிருக்காருனாக்கா அங்கே உள்ள ரொம்ப பின்தங்கிய பகுதி அது தருமபுரி மாவட்டங்கிறது. அப்போ படிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். பக்கத்தில் காலேஜ் இருந்துச்சுனாக்கா வேறு எதுவும் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு போகாமல், சின்ன வயசுலேயே வேலைக்கு போகாமல் அவங்க படிப்பு தொடர்றதுக்கு ஏதுவாக இருக்கும். அப்போ 5 காலேஜை திறந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி நான் கொண்டு வரேன் அப்படின்னு இருக்காரு. ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். இந்த எலெக்ஷனில் எனக்கு இது வரைக்கும் அதிமுக தாங்க எம்எல்ஏவாக இருந்துச்சு, சிட்டிங் எம்எல்ஏ. இப்போ பழனியப்பன் அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னாக்கா யூனிவர்சிட்டி கொண்டு வரேன்றார், பல்கலைக்கழகத்தை கொண்டு வரேன். பல்கலைக்கழகங்கள் அங்கே வந்துச்சுனாக்கா படிப்பதற்கு இன்னும் நிறைய கோர்சஸ் வரும். அதுக்குள்ளே நிறைய நீங்கள் ஒரு படிப்பு படிக்கிறதுக்கு நீங்கள் வேறு எங்கேயோ போக வேண்டியது இருக்கும், சென்னைக்கோ அல்லது திருச்சிக்கோ அல்லது வேறு எங்கேயாவது வடமாநிலத்துக்கோ கூட போக வேண்டியிருக்கும். அந்த கோர்சஸ்லாம் அந்த பல்கலைக்கழகங்களில் வந்துருச்சுன்னா தருமபுரி மாவட்டத்தில் உள்ளவங்க அங்கேயே நீங்கள் போய் படிச்சுக்கலாம், படித்து வேலை வாய்ப்பை அங்கேயே கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்தனாக்கா பல்கலைக்கழகத்தை கொண்டு வரேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. வெற்றிவேல் என்ன சொல்லியிருக்காப்புல, வந்தாக்கன்னு 4 கொலைகளை கொண்டு வேணால் வாக்கு கொடுப்பாப்புல, அல்லது யாராவது கட்சிக்குள்ள பொறுப்பாளர்கள் என்னை தாண்டி போகிறாங்கனாக்கா அவங்கள நாங்கள் மல்று பண்ணுவோம்னா வாக்குறுதி கொடுப்பாப்புல தவிர கல்வி சார்ந்து ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருக்காரா, அங்கே உள்ள பிரச்சனைகள் சார்ந்து கொடுத்துருக்காருன்னு பார்த்தோம்னாக்கா இது வரைக்கும் இல்லை. அதனால் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து வாக்களிங்க.